வணக்கம் மக்களே, இந்த காணொலியில் தமிழக கர்நாடக எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு மலையோட அழகான பகுதியிலிருந்து அதே மலையில் அமைந்திருக்கக்கூடிய இன்னொரு பகுதிக்கு தான் நம்ம போக போகிறோம். ஏறக்குறைய 2 மணி நேரம் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ச்சியான மலைகளுக்கு மேலே பயணம் பண்ண போகிறோங்க. போகிற பாதை எல்லாமே யானைகளும் புலிகளும் கரடிகளும் நிறைஞ்ச காட்டுப்பகுதிங்க. மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் இந்த பகுதிகள் எல்லாமே நமக்கு சொர்க்கம் மாதிரி காட்சி அளிக்குங்க. இப்போ கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு இந்த பகுதியெல்லாம் கொஞ்சம் காஞ்சு போய் தாங்க இருக்குது. அது எந்த பகுதி, எப்படி போகணும் அப்படிங்கிற தகவல்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். காணொலியை தவிர்த்துட்டு போகாமல் முழுவதுமாக பாருங்கள். இந்த காணொலியும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக தான் நம்ம எடுத்து போட்டிருக்குங்க. உங்கள் ஊர்லேயும் இது போன்ற அழகான மலைப்பகுதி கிராமங்கள் இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய கருத்துரை பட்டியலில் சொல்லுங்கள். நாம் காணொலி எடுத்து போடலாம். காணொலியில் ஏதாவது தவறுதலாக சொல்லப்பட்டிருந்தால் மன்னிச்சிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் தமிழக கர்நாடக எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய கேர்மாலம் வன சோதனை சாவடியிலிருந்து கடம்பூர் வரலும் பயணம் செய்ய போகிறோங்க. நாம் போகக்கூடிய பேருந்து வந்துருச்சுங்க. சரியாக 11 மணி 30 நிமிடங்களுக்கு இந்த பேருந்து வந்திருக்குங்க. போகும் பாதையில் கேரள மலைத்தொடர்களில் நீங்கள் பயணம் செய்யும் போது ஏற்படக்கூடிய அனுபவத்தை விட இந்த மலைச்சாலையில் நீங்கள் பயணம் பண்ணும்போது ஏற்படக்கூடிய அனுபவம் மறக்க முடியாத வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். நாம் முன்னாடி பதிவிட்ட 2 காணொலிகளில் சத்தியமங்கலத்திலேருந்து கேர்மாலம் வன சோதனை சாவடி வரலும் வரக்கூடிய பேருந்து பயணத்தை காணொலியை எடுத்து பதிவிட்டிருப்போம். இந்த காணொலியும் பார்த்திங்கன்னா மலையோட ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு நம்ம பயணம் செய்கிறதாங்க இந்த காணொலி. இப்போ நம்ம போய் பேருந்தில் ஏறிக்கலாம் வாங்க. நாம் இந்த முன்னிருக்கையில் அமர்வதற்கு ஓட்டுநரனாகட்டையும் நடத்துனரனாகட்டையும் அனுமதி வாங்கிட்டோம். பேருந்தும் சரியாக 11 மணி 50 நிமிடங்களுக்கு எடுத்துட்டாங்க. இந்த பகுதி முழுவதுமாகவே நீலகிரி தைல மரங்கள் என்று சொல்லக்கூடிய யூகாப்டஸ் மரங்கள் தான் அதிகம் காட்சியளிக்குதுங்க. நாம் போகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 12 மணியை தொடுதுங்க. அதனால் இந்த வெயிலோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. ஓரளவுக்கு அடர்ந்த மரங்கள் இந்த பகுதியில் காட்சியளிக்கிறதுனால கொஞ்சம் இதமான குளிர்ந்த காற்று அடிக்குதுங்க. பயணச்சீட்டு எடுத்தாச்சுங்க. கேர்மாலம் வன சோதனை சாவடியிலேருந்து கடம்பூர் வரலும் 35 ரூபாய் பயண கட்டணமாக வாங்குறாங்க. இந்த கோடைக்கால வெயிலுக்கு இந்த பகுதியெலாம் இவ்வளோ அழகாக காட்சியளிக்குது அப்படின்னா இன்னும் மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் இந்த பகுதியெலாம் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. முழுவதுமாக தொடர்ச்சியான மலைகள் தாங்க காட்சியளிக்குது. இந்த பகுதியில் யானைகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மின் வேலிகள்லாம் போட்டு இந்த காடுகளை பாதுகாக்கிறாங்க. சாலையோட இடதுபுறத்தில் பாருங்கள், சில்வர் ஓக் மரங்கள் அதிகமாக காணப்படுதுங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் கேர்மாலம். முன்னாடி பாருங்கள், ஒரு மேல்நிலை குடிநீர் தொட்டி, அதே மாதிரி நிறைய வீடுகள் இந்த பகுதியில் அதிகம் காணப்படுதுங்க. ஏற்கனவே இந்த பகுதியில் நிறையா மக்காச்சோளம் பயிரிட்டு இருந்திருக்காங்க. இப்போ எல்லாம் அறுவடையை முடிச்சிட்டாங்க. அதனால் இந்த பகுதியெலாம் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி காட்சி அளிக்குதுங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இருக்குங்க. தொடக்கப்பள்ளிக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று இருக்குங்க. இந்த இடத்துல சாலையோட வலதுபுறத்தில் பூச்செடிகள் பயிரிட்டுருக்குங்க. அதாவது சாமந்தி பூச்செடி மாதிரியும் இருக்குது, துளக்கமல்லி பூச்செடி மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி நம்ம வலதுபுறத்தில் கொஞ்சம் தூரத்தில் பாருங்கள், அந்த பூச்செடி தோட்டம் இன்னமும் காட்சியளிக்குதுங்க. சாலையோட இடதுபுறத்தில் பாருங்கள், கொஞ்சம் பசுமையாக இருக்குங்க. காட்டில் பார்த்திங்கன்னா சோளம் பயிரிட்டுருப்பாங்களாட்டங்குது. இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் பயிரிட்டுருக்காங்க, தெரியுதுங்களா முன்னாடி. இந்த பகுதியில் முழுவதுமாகவே தொடர்ச்சியான மலைகள் தாங்க. இந்த மலையில் நம்ம பேருந்து ஓட்டுனர்னா அவ்வளோ அருமையாக பேருந்தை இயக்குனாருங்க. ரொம்ப மெதுவாகவும் அதே மாதிரி மிகவும் கவனமாகவும் பேருந்தை ஓட்டினாருங்க. அவருக்கு நம்ம ஒரு நன்றியை தெரிவித்தே ஆகணும். இந்த கடம்பூர் மலைப்பகுதியை ஈரோட்டோட ஸ்காட்லாந்து, சுவிட்சர்லாந்து, குட்டி ஊட்டி இந்த மாதிரி பல்வேறு விதமான பெயர்களில் மக்கள் பேச்சு வழக்கில் அழைக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த பலகையில் பாருங்கள், யானைகள் கடக்கும் பகுதி கவனம் அப்படிங்கிற மாதிரி அந்த பலகையில் போட்டிருக்காங்க.
நாம் பயணம் செஞ்ச நேரம் மதிய நேரம் அப்படிங்கிறதுனால நம்ம யானைகளை பார்க்க முடியல. ஆனால் மாலை நேரங்களில் கண்டிப்பாக பார்க்க முடியும் அப்படிங்கிற தகவலை நம்ம கூட பயணம் செஞ்ச அண்ணா சொன்னார். நம்ம பேருந்து வரக்குள்ளே அந்த கேர்மாலம் பகுதியில் ஒரு சில 2 சக்கர வாகனங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு வாகனத்தையுமே நம்ம பார்க்கலைங்க. கண்ணு கட்டின தூரம் வரலும் நம்ம பேருந்து மட்டும்தான் இந்த சாலையில் போயிட்டுருக்கு. இப்போயே இப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் இரவு நேரங்களில் எந்த ஒரு வாகனமுமே இந்த சாலையில் போகாதுன்னு நினைக்கிறேன். இந்த சாலையில் வந்து மொத்தமாக 3 பேருந்துகள் இயக்கப்படுறதா ஓட்டுநர் நான் சொன்னார். இது எல்லாமே சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூர் வந்து கடம்பூர்லேருந்து கேர்மாலம் வன சோதனை சாவடி வருங்க. நீங்கள் வரதா இருந்தால் பேருந்தில் தாராளமாக வரலாம். இந்த பேருந்து கால அட்டவணையை என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஹெச்பி கேஸோட குடோனுங்க இது. இந்த பகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் காணப்படுதுங்க. இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அரசு பள்ளி இருக்குங்க. பரவாயில்லைங்க, இந்த மாதிரி காடுகளில் வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையமும் அதே மாதிரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி இந்த மாதிரியான பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதியும் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம அரசுக்கு நன்றி தெரிவித்து ஆகணும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஏதாவது வாங்கணும், அவங்க தேவைகளுக்காக போகணும் அப்படின்னா கடம்பூர் போகிறாங்க, இல்லைனா சத்தியமங்கலம் போகிறாங்க. இந்த பகுதியில் புலிகளை பார்க்கறத விட கரடிகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கூட பயணம் செஞ்ச அண்ணா சொல்லியிருந்தாரு. திரும்பவும் காடுகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுவரையிலும் நம்ம பேருந்து தவிர வேறு எந்த ஒரு வாகனமுமே நமக்கு எதிர்ப்புறத்தில் வரலைங்க. இதுக்கப்புறம் சாலை வந்து கொஞ்சம் மோசமடைஞ்சிருக்குங்க. தார் சாலை தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பேருந்து குண்டு குழியுமா இருக்குங்க. இப்போ தாங்க நம்ம முன்னாடி ஒரு 4 சக்கர வாகனம் வந்திருக்கு. நீங்கள் இந்த காடுகளை சுற்றி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக பேருந்தில் வாங்க. 2 சக்கர வாகனத்தில் வரவேனா. இந்த பகுதியெலாம் வந்து மழை காலத்துலேயும் குளிர்காலத்துலேயும் அவ்வளோ பசுமையாக இருக்குங்க. நீங்கள் வரதா இருந்தால் அந்த காலகட்டத்தில் வரலாம். இப்போயே நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். ஆனால் இந்த கோடை காலத்தில் கொஞ்சம் காஞ்சி போய் தாங்க இருக்குது. இந்த பகுதியில் வந்து சாலையோட இடதுபுறத்தில் மூங்கில் மரங்கள் அதிகமாக இருக்குங்க. மூங்கில் மரங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னாவே அந்த பகுதியில் யானைகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும். இந்த பகுதியிலையும் யானைகள் அதிகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கூட பயணம் செஞ்ச அக்கா சொன்னாங்க. இங்கே பாருங்கள், நம்ம முன்னாடி ஒரு பெரிய ஒரு மலைங்க. அந்த மலையோட ஒரு ஓரத்தில் தான் நம்ம பேருந்து போகிற மாதிரி இருக்குது. கடம்பூர் மலைப்பகுதியில் நிறைய மலைவாழ் கிராமங்கள் இருக்குங்க. அந்த அனைத்து கிராமங்களுக்கும் பேருந்து போகுதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஒரு சில கிராமங்களை தவிர நிறைய கிராமங்களுக்கு இந்த பேருந்துகள் போயிட்டு வருதுங்க. இங்கே பாருங்கள் முன்னாடி யானை சாணம். இதுவும் ஒரு பெரிய மேடுங்க. நம்ம பேருந்தும் ரொம்ப மெதுவாக தான் மேலே ஏறிச்சிங்க. இடதுபுறம் இருக்கக்கூடிய இந்த பலகையை பாருங்கள், யானையெல்லாம் பெயர்த்து போட்டிருக்கு. கேர்மாலம் வன சோதனை சாவடியிலேருந்து கடம்பூர் வரலும் ஏறக்குறைய 41 கிலோமீட்டர் தூரங்க. இப்போ வரக்கூடிய இந்த இடம் பாருங்கள், ஒரு அருமையான ஒரு காட்சி முனைங்க. மேலேருந்து பார்க்கக்குள்ள கீழே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கில் நிறைய வீடுகள் காணப்படுதுங்க. அதுவும் ஒரு கிராமம் தாங்க. சாலையோட வலதுபுறத்தில் பாருங்கள், இந்த மலை தொடர்கள்லாம் எவ்வளோ பசுமையாக காட்சியளிக்குதுன்னு. இந்த மலை கிராமங்களில் ஒரு சில இடங்களில் கைபேசி நெட்வொர்க் இருக்கும், ஒரு சில இடங்களில் இருக்காதுங்க. இந்த இடத்துல பாருங்கள், நம்ம முன்னாடி நிறைய சில்வர் ஓக் மரங்கள் காட்சியளிக்குதுங்க. இந்த பகுதியில் கால்நடைகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்குங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த இடத்தோட பேர் புளிய மரம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பெரிய மேடுங்க. இந்த இடத்துல பாருங்கள், நம்ம சாலையோட வலதுபுறத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குங்க. இந்த பகுதியிலே நிறைய வீடுகள் காணப்படுதுங்க. இந்த இடத்துல பாருங்கள்,
தண்ணீர் தேவையை போக்குவதற்காக ஒரு குளம் மாதிரி இருக்குது, ஏரி மாதிரி இருக்குங்க. இதில் தண்ணி கொஞ்சம் இருக்குது. இந்த கோடை காலத்துலேயும் இந்த பகுதியெலாம் கொஞ்சம் பசுமையாக தாங்க இருக்குது. இப்போ வரக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்குங்க. இதுவும் ஒரு காட்சி முனை தான். இந்த இடத்துல பேருந்து அப்படியே வளைஞ்சி மேலே ஏறுங்க. சாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியான மலைகளுக்கு மேலேயும் மலையோட ஓரத்துலையும் தாங்க போகிற மாதிரி இருக்குது. இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சாலை கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சாலை வந்து பார்த்திங்கன்னா அமைதியான காட்டு வழி சாலைங்க. எந்த விதமான வாகன போக்குவரத்து நெரிசலும் எதுவுமே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு 4 சக்கர வாகனமும் 2 சக்கர வாகனம் தாங்க இந்த சாலையில் போயிருக்கு. இங்கிருந்து பார்க்கக்குள்ள முன்னாடி இருக்கக்கூடிய மலைகளில் அந்த படிக்கட்டு முறை விவசாயம் பண்ணது அழகாக தெரியுதுங்க. சாலையோட வலதுபுறத்தில் பாருங்கள் ஒரு நீர்த்தேக்கம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து விவசாயத்திற்கும் தங்களுடைய தேவைகளுக்கும் இந்த நீரை பயன்படுத்திக்கிறாங்க. நாம் அந்த மலை மேலேருந்து பார்க்கக்குள்ள கீழே பள்ளத்தாக்கில் நிறைய வீடுகள் காணப்படுச்சு பார்த்தீங்களா, அந்த வீடுகள் தாங்க இது. இந்த பகுதியில் நிறைய ஓட்டு வீடுகளும் அதே மாதிரி தார்ஸ் வீடுகளும் நிறைய காணப்படுதுங்க. இதுவும் ஒரு பெரிய ஊர் தாங்க. திரும்பவும் நம்மளுடைய பேருந்து வந்து பள்ளத்தாக்குலேருந்து ஒரு குட்டி மலை மேலே ஏறுதுங்க. பலா மரங்களும் மாமரங்களும் இந்த மலைப்பகுதியில் நம்ம வரும்போது நிறைய பார்த்தோங்க. திரும்பவும் காடுகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி பயணங்கள் நிறைய மேற்கொள்கிறவங்களுக்கும் இந்த மாதிரியான இடங்கள் வந்து ரொம்பவே பிடிக்குங்க. தயவுசெய்து இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் பயணம் செஞ்சுட்டு இங்கே எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கருத்துரை பட்டியலில் சொல்ல வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த பகுதி எல்லாமே குளிர்காலத்துலேயும் மழை காலத்துலேயும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த கோடை காலத்தில் ஓரளவுக்கு பசுமையாக இருக்குங்க. இப்போ மிகவும் பசுமையான காடுகள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம சாலையோட வலதுபுறத்தில் முழுவதுமாக தென்னை மர தோப்புகள் தாங்க இருக்குது. நமக்கு எதிர்ப்புறத்தில் வரக்கூடிய பேருந்து கடம்பூர்லேருந்து கேர்மாலம் வன சோதனை சாவடிக்கு வரக்கூடிய பேருந்துங்க. இங்கே பாருங்கள், இந்த பகுதி முழுவதுமாக தென்னை மர தோட்டங்களும் சில்வர் ஓக் மர தோட்டங்களும் தாங்க அதிகம் இருக்குது. இந்த பகுதி ஓரளவுக்கு பசுமையாகவே இருக்குங்க. அடுத்த கிராமம் வந்துருச்சுங்க. இந்த இடத்துலையும் பாருங்கள் ஒரு தரைப்பாலம் இருக்குது. ஒரு பகுதியிலேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து பார்த்தோன்னா இன்னொரு பகுதிக்கு போகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி நின்றுட்டுருக்குங்க. இந்த பகுதியில் ஆங்காங்கே ஒரு சில வீடுகள் காணப்படுதுங்க. அதெல்லாம் ஓட்டு வீடுகள் மாதிரி தான் இருக்குது. இப்போ பேருந்து வந்து ஒரு மலை மேலே ஏறிட்டு இருக்குங்க. ஒரு குட்டி மலை தான். முழுவதுமாகவே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியான மலைகள் தாங்க. எப்படி திரும்பினாலுமே அந்த மலைகள் மேலே தான் நம்ம வந்து பயணம் செஞ்சு போகிற மாதிரி இருக்குது. மழைக்காலங்களில் இந்த காடுகளில் முழுவதுமாகவே விவசாயம் பண்ணியிருப்பாங்க. இந்த பகுதி எல்லாமே நம்ம தமிழ்நாட்டோட சொர்க்கங்க. இந்த மாதிரியான மலைப்பகுதிகள் வந்து நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பல பேர்த்துக்கு தெரியாதுங்க. அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த தான் நம்ம காணொலி எடுத்து போட்டிருக்கோம். முன்னாடி பாருங்கள், நம்ம சாலையோட இடதுபுறத்தில் முழுவதுமாக இந்த சில்வர் ஓக் மரங்கள் தாங்க அதிகம் காணப்படுது. இந்த பகுதி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சுற்றி பார்க்கணுங்க. ஏன்னா அந்தளவுக்கு அழகான இடங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் பசுவனாபுரம். இங்கே இருக்கக்கூடிய பலகையில் வந்து பசுவனாபுரம் வன ஓய்வு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு.
இடதுபுறத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் குடியாலத்தூர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குங்க. சாலையோட இடதுபுறத்தில் இந்த பகுதி முழுவதுமாக தேக்கு மரங்கள் அதிகம் காணப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தூரத்தில் பாருங்கள் தென்னை மர தோட்டங்களும் அதே மாதிரி சோளமும் பயிரிட்டிருக்காங்க. கேர்மாலம் வன சோதனை சாவடிட்டு தாங்க நம்ம அதிகப்படியான யூகாலிப்டஸ் மரங்களை பார்த்தோம். திரும்பவும் இந்த இடத்துல தாங்க நம்ம யூகாலிப்டஸ் மரங்களை பார்க்குறோம். இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஊரோட பேர் இரட்டிப்பாளையம். இந்த பகுதியிலேயும் நிறைய வீடுகள் காணப்படுதுங்க. இப்போ நம்ம அந்த ஊருக்குள்ளே வந்துட்டோம். இரட்டிப்பாளையத்தை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா பசுமை தாங்க. பாருங்கள், கீழே கரும்பு போட்டிருக்காங்க, தென்னை மரங்கள் இருக்குது. 2 புறமும் வந்து தென்னை மரங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் மாமரங்கள் இருக்குது. திரும்பவும் நம்மளுடைய பேருந்து ஒரு பெரிய மலை மேலே ஏறுதுங்க. கீழே அப்படியே நான் காமிக்கிறேன், எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்குன்னு நீங்களே பாருங்கள். பெரிய மேடுங்க. பேருந்தும் மிகவும் மெதுவாக தான் மேலே ஏறிச்சுங்க. மேலே ஏறி வந்தோடனையும் சாலையோட இடதுபுறத்தில் பாருங்கள், ஆங்காங்கே வந்து இந்த சில்வர் ஓக் மரங்கள் அதிகம் காணப்படுதுங்க. வலதுபுறம் பாருங்கள், இந்த புல்வெளிகள்லாம் காஞ்சி போய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துல பாருங்கள், அந்த படிக்கட்டு முறை விவசாயம்லாம் அந்த மக்கள் பண்ணியிருக்கிறது அழகாக காட்சியளிக்குதுங்க அந்த மலைத்தொடர்களில். இந்த பகுதி முழுவதுமாகவே பசுமையாக இருக்குங்க. அப்போது நம்ம கடம்பூர் பக்கமாக வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கோடை காலத்துலேயும் இந்த கடம்பூர் பகுதி நல்ல பசுமையாகவே இருக்குங்க. பாருங்கள், தென்னை மரங்களும் கீழே மாமரங்களும் பாக்கு மரங்களும் அதிகமாக பயிரிட்டிருக்காங்க. குன்றி, மாக்காம்பாளையம், காடகநல்லி, அதுக்கப்புறம் கேர்மாலம் வன சோதனை சாவடி போகக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே வந்து பார்த்தோன்னா கடம்பூர்லேருந்து தாங்க போகுது. கடம்பூர் வந்து பெரிய ஊருங்க. இந்த இடத்துல இடதுபுறம் பிரியக்கூடிய சாலை வந்து பார்த்திங்கன்னா குன்றி போகக்கூடிய சாலைங்க. நேராக போகக்கூடிய சாலை கடம்பூர் போகக்கூடியது. இப்போ நம்ம வந்து கடம்பூருக்குள்ளே வந்துட்டுங்க. இந்த காணொலியை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம காணொலியை லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கஜமுகன். நன்றி, வணக்கம்.